வீட்டை வக்கம் போர்டு கேட்டிருந்தா விஜய் இன்னைக்கு போராட்டம் நடத்துவாரா? வெட்கம் இல்லையான்னு கேட்குறேன் நான். அவர் மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி. ஆசா ஒன்றும் கேட்க வேணா, அது வெறும் கோமாளி. உதயநிதி சிறைக்கு செல்கின்ற நாள் தான் செக்குலரிசத்துக்கு வெற்றி. நான் அகில இந்திய தலைவர் இல்லை. அகில இந்திய தலைமை என்ன முடிவு செய்யுதோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம். அதிமுக பாஜக கூட்டணி அமையும் சொல்ற பட்சத்தில் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி. முதல்ல நான் 35 வருஷமா பிஜேபியில் மாவட்ட தலைவர், அதுக்கு மேற்பட்ட பொறுப்பில் இருக்கேன். 1993 நான் மாநில நிர்வாகி, எங்கள் கோர் கமிட்டி மெம்பர் 33 வருஷமாக ஸ்டேட் எலெக்ஷன் கமிட்டி மெம்பர். கூட்டணி பற்றி முடிவு செய்ய வேண்டியது அகில இந்திய தலைமை. 16 சீனியர் லீடர்ஸ் இருக்கிற பார்லிமெண்ட் போர்டு தான் கூட்டணியை முடிவு பண்ணும். அது கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி வரும்னு எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு அப்பீல் ஏது? அதுதான் நடக்கும். தமிழக வெற்றியோட 2024 விஜயோட கட்சி தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் சொல்கிறேன், பனையூரா அவர் வீடு இருக்கிறது. பனையூர் வீட்டை வக்கம் போர்டு கேட்டிருந்தா விஜய் இன்னைக்கு போராட்டம் நடத்துவாரா? வெட்கம் இல்லையான்னு கேட்குறேன் நான். சட்டத்தை பற்றி தெரியாத, மக்கள் பிரச்சனை பற்றி தெரியாத ஒரு நடிகர் இதுலேயும் நாடகம் ஆடுறார் அரசியலில். இன்றைக்கி எப்படி போராட்டம் நடத்துவார் விஜய்? திருச்செந்துறைக்கு வாங்கங்கிறேன்னா, அந்த கோவிலை வக்கப் போர்டு அபகரித்தது சரின்னு சொல்லுவீங்களா? என்ன பேச்சு? வெறும் சினிமாவில் நடிக்கிறதும் காசு சம்பாதிக்கிறதவர் வேறு ஒன்றும் தெரியாத ஒரு நடிகர் அவர் இந்த சட்டத்தை எடுத்து பேசுவாரா? அவர் மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி. இந்த விஜய்ங்கிறது நேற்றுக்கு நிரூபணம் ஆகிடுத்தே. ஹிந்துக்கள் அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் மாநிலங்களவையில் வக்ஃப் போர்டு திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதோடு நாளையிலிருந்து அது ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்திட்டு சட்டமாக வரும். இதன் மூலம் பல நூற்றுக்கணக்கான இந்து கோவில்கள், லட்சக்கணக்கான ஏழை இந்துக்களின் வீடுகள், பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஹிந்து விவசாய நிலங்கள் வக்ஃப் போர்டின் பெயரால் அபகரிக்கப்பட்டது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தவர்கள் அனைவரும் முழு ஹிந்து விரோத தீய சக்திகள். ஏன்னா நான் இப்போ இந்த திருமணம் முடிஞ்சு திருச்செந்துறைக்கு போகிறேன். அங்கே ஆதித்த கரிகால் சோழன் கட்டிய சந்திரசேகர சுவாமி கோவில் வக்ஃப் போர்டான். இஸ்லாம் இந்தியாவுக்குள் நுழையிறதுக்கு முன்னாடி கட்டின கோவில் அது. அது எப்படி வக்ஃப் போர்டு கோவில் ஆகும்? அந்த கோவில் செவுத்தில் கல்வெட்டு இருக்குது. இந்த மதிலிலிருந்து அந்தநல்லூர் கால்வாய் வரை இந்த கோவிலுக்கு சொந்தம்னு இருக்கிற நிலம். அது வக்ஃப் போர்டு அபகரிக்குமா? அது அபகரித்ததை ஸ்டாலின் ஏற்றுக்கிறாரா? சோனியா காந்தி அப்படி தான் செய்வாங்க. ஆண்டானியா மைனோ வேறு எப்படி செய்வாங்க? ஆகவே ஹிந்து விரோத தீய சக்திகள் அனைத்தும் பாராளுமன்றத்தில் ஒன்று கூடி இந்த சட்டத்தை எதிர்த்திருக்கிறார்கள். இதை மக்கள் ஒவ்வொரு ஹிந்துவும் புரிந்து கொள்ள வேண்டும். 13 மாதம் என் கையில் இருக்குது. இதுக்காகவே ஊராக போவேன். இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை அரசியல் களத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். நன்றி. நான் என்ன சொல்கிறேன், உதயநிதிக்கு எதிராக இந்தியா முழுவதும் பல வழக்குகள் இருக்குது. உதயநிதி சிறைக்கு செல்கின்ற நாள் தான் செக்குலரிசத்துக்கு வெற்றி. ஏனென்றால் பெரும்பான்மை ஹிந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து மத விரோதி தீய சக்தி இந்த உதயநிதி. ராசா ஒன்றும் கேட்க வேணா, அது வெறும் கோமாளி. அதனால் இது 2 பேரையும் சிறையில் அடைக்கிற நாள் விரைவில் வரும். நன்றி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.